தனித்துவமான நம்முடைய பழக்க வழக்கங்கள் நமக்கு உண்டு. ஏன்னா நம்ம கையில் இருக்கிற வேத புஸ்தகத்தை எதை பயன்படுத்த வேண்டும், எதை பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுலாம் எல்லாத்தையும் நம்மளுது தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறாங்க, வேதத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ எல்லாத்தையும் நமக்கு என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வேணால் எங்கே போய் தேடுவோங்க, பைபிளில் தான் தேடுவோம். எங்கே ஆசீர்வாதம், உபாகமத்தில் இருக்குது ஆசீர்வாதம், அங்கெல்லாம் போய் தேடிட்டு இருப்போம். வாக்குத்தத்தம் வேணும் எங்கே போய் தேடுவோங்க, ஏசாயாவில் போய் தேடிட்டு இருக்கிறோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லிருக்கு, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் பைபிள் படிக்கலன்னு நினைக்கிறேன். என்னம்மா, முடிவாக இருக்கிறார், நிறைவேற்றதெல்லாம் கிடையாது, முடிவாக இருக்கிறார். அப்போ நம்ம பைபிளை நிறையா படிக்கணுங்க. நம்ம பைபிள் படிக்க நம்மளுடைய வாழ்க்கை வாழ முடியாது. ஏன்னு சொன்னால் அது என்னங்கிறதே நமக்கு தெரியல. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பைபிளில் வாசிக்கிற பகுதியெல்லாம் எனக்கு தான் அப்போ நாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம், நிறையா சிந்திச்சுட்டு உட்காந்துருக்குறோம். அதெல்லாம் நமக்கு கிடையாது. ஆகவே இந்த நாட்களில் ஒரே ஒரு நிமிஷம் அடிக்கடி சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ நம்ம இந்த வேதத்தை நம்ம தியானிக்கலாம். அதனால் ஒரு ரட்சிப்பு நமக்கு வருது இல்லைங்களா. பாவத்தில் இருக்கிற நம்ம, யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு போதகர் சொல்கிறாரு, இல்லை என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, இல்லை விசுவாசிக்கு போய் சொல்கிறாங்க. சொல்லி அப்படியா ஆண்டவர் நல்லவரா, ஆமாம்மா நல்லவருங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும்னு எப்படியோ கொண்டு வந்து சபையில் என்ன செஞ்சிருவாங்க, ஆமாம் சேர்த்தாச்சு. அப்போ சேர்த்தான என்ன செய்கிறாங்க, ஞானஸ்நானம் வாங்கிக்கலாமா, ஓகே ஞானஸ்நானம் வாங்கிருங்க. அது கஷ்டமா, அது ஞானஸ்நானம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. என்ன வீட்டில் குளிக்கிறது போல் அந்த இடத்துல என்ன பண்ண போகிறான், அவங்க குளித்து எழுந்திரிச்சிட தானே. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அது மாமிசலுக்கு நீக்கிறதாயம்மல் தேவனோடு கூட செய்கிற, ஆமாம் பாதி சொன்னால் பாதி சொல்ல தெரியணும், தேவனோடு கூட செய்கிற நல் உடன்படிக்கை. அப்போ இந்த உடன்படிக்கை என்கிறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறாங்க, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்னங்க தேவைன்னு சொன்னால், அதுக்கப்புறம் ஆண்டவர் லைன் கட்டி எல்லாத்தையும் அனுப்பணும். ஃப்ரிட்ஜு வேணும், பீரோ வேணும், கல்யாணம் பண்ணணும், எனக்கு என்ன சொல்லுங்க, வேலை வேணும், வீடு கட்டணும், வாகனம் வேணும், எல்லாம் கொண்டாங்க ஆண்டவர், அதை கொண்டாங்க. இது எதுக்கு, இது சம்பந்தம் இல்லாமல் நம்ம கேட்டுட்டு இருக்கணும், எனக்கும் புரியல. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது எதுக்காக, பாவத்திலேருந்து விடுதலையாக. என்னுடைய பாவம் இருந்தால் நான் நரகத்துக்கு போக போகிறேன், இந்த நரகத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்கு தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் வாங்கிறோம், அப்படி தானே. ஆமென். இப்போ இதெல்லாம் எங்கே அடிஷ்னலாக கேட்டுட்டு தெரியுது, புரியல. கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 ஒரு சில வசனங்களை வாசிங்க. இந்த கலாத்தியரை பற்றி அந்த பவுல அப்போஸ்தலன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார், சத்தியத்துக்கு கீழ்ப்படியா உங்களை மயக்கினவன் யாருப்பா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக வெளிப்படுத்தாரே. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்று. இப்போ என்ன கேட்குற, நியாயப்பிரமாணத்தினால நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீங்களா, எதினால ஆவியை பெற்றீங்க, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்போ இதை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்ம அந்த ரட்சிக்கப்படும் பொழுது பயங்கரமாக ஆண்டவரை விரும்பி நம்ம என்ன பண்ணோம், ஆவியில் பலப்பட்டு போயிடுறோம். கடைசியில் எங்கே வந்து நிற்கிறாங்க, அதை கொடு இதை கொடுன்னு மாமிசத்தில் வந்து என்ன செஞ்சிடறாங்க, நின்றுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் சொல்லி எங்கேயாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டவர் ஆசீர்வதித்தார், 5 மீன் 5 அப்பமும் 2 மீன் என்ன பண்ணுதுங்க, இப்படி தான் பலுகி பெறுகிற காரியம் தான் அங்கே இருந்ததை ஒழிய ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி அங்கே இல்லை. பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏங்க அப்படி இல்லை, அதுதான் ஆண்டவர். என்ன வாசிக்கலாம் அதுக்கு, ஆதியாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1 3 வசனங்கள் வரை. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு
நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை நான் என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் மூலமாக ஒரு யூத சாம்ராஜ்யத்தை, யூத ஜனங்களை, விசுவாச குடும்பங்களை, கீழ்ப்படுகிற ஜனங்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்கும்படியாக ஆபிரகாமை முன்னிலைப்படுத்தினார். ஆமென். இப்போ அந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை தான், நீ என்ன செய்யுங்க, நான் காண்பிக்கிற இடத்திற்கு போ, உனக்கு ஒரு தேசத்தை கொடுக்க போகிறேன் என்று சொல்லி அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்போ பழைய ஏற்பாட்டு சொல்கிற காரியத்தை இந்த நாளிலே நாம் என்ன செய்ய முடியாதுங்க, எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன் என்று சொன்னால் நாம் பலி செலுத்துறது கிடையாது, நமக்கு ஒரு கானான் தேசம் கிடையாது, நம்ம இருக்கிற இடத்துல இருக்க போகிறோம். ஆமே, நம்ம எங்கேயும் போக போகிறாங்களா, உன் இருக்கிற இடத்தை விட்டு அப்படி சொன்னால் என்ன பண்ணுவோம்? இப்போ ஆபிரகாம் ஆபிரகாம் சொன்ன மாதிரி இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உன்னை எல்லாத்தையும் விட்டுட்டு போனால் என்ன பண்ணுவீங்க? என்ன ஆண்டவர், இங்கே தான் நல்லா தானே இருக்கிறேன், இப்போ என்ன பிரச்சனை இல்லைங்களா? அது வேறு, இது வேறு. அதனால் அப்போ அடுத்து புதிய ஏற்பாட்டு காலங்களில் ஆண்டவர் அந்த சாயலை இங்கே என்ன செய்கிறாருங்க, அதை ப்ரூவ் பண்ணுறார். அது சாயல், அது நிழலான காரியம், நிஜமான காரியம். எதை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 1-3 வரை, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். இதுதான் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆமே, ஆபிரகாமுக்கு கொடுத்தது கானான் தேசம் என்று ஒன்று உண்டு. அந்த தேசத்திற்கு உன்னை கொண்டு போக போகிறேன், அதன் மூலமாக உன்னை பூமியில் பெருக்கம் உண்டாக போகிறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், நீ யாரை ஆசீர்வதிக்கலாம் அவள் ஆசீர்வதிக்கப்படுவார் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் ஆவிக்குரிய ஜனங்கள் இல்லைங்களா, நாமெல்லாம் விருத்த சேதனம் செய்யலை, ஞானஸ்நானம் தான் வாங்கியிருக்கிறோம். ஆகவே நம்முடைய காரியங்கள் எப்படியா இருக்குன்னா ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கிறது. அந்த கலாத்தியரை போல புத்தி இல்லாத காரியமாக அல்ல, நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நாம் நீதிபரராக அல்ல, நாம் ஆவியின் மூலமாக நீதியாய் மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த ஆவியை பெற்றுக்கொள்கிற நாம், நமக்குள்ளாக ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன என்று சொன்னால், நான் பிதாவிடத்தில் போகிறேன், அங்கே ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக என்ன செய்ய போகிறேங்க, ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ண பின்பு வந்து உங்களையும் நான் என்ன செய்ய போகிறேன். நல்லா பாருங்க, அதை அதுக்கு மேலே நான் இருக்கிற இடத்துல. ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல நம்மை கொண்டு போய் என்ன செய்கிறாருங்க, சேர்க்க போகிறார். இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? முதல்ல சொன்னதுக்கு நமக்கு சொன்னதுக்கு என்ன வித்தியாசம் ஏதாவது தெரியுதா? ஆசீர்வாதம். அவனுக்கு கானான் என்கிறது உலகத்திற்குள்ளே இருக்கிற ஒரு தேசத்தை மட்டும்தான் கானான் கொடுத்தார். அந்த கானான் தான் இன்னைக்கு எருசலேம். அது ஒரு ஆசீர்வாதமான இடம் என்பதாலே அது ஆசீர்வாதமாக அது கொடுத்திருக்கிறார். ஆனால் நமக்கு பரம கானான் என்கிற தேவனோடு கூட இருக்கிற ஒரு அனுபவத்தை நமக்கு இந்த நாட்கள் என்ன செய்கிறாருங்க, கொடுத்திருக்கிறார். ஏன்? ஆதாம் இழந்து போன காரியத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இதுதான் புதிய ஏற்பாடு சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம வாழ்கிற நாம் என்ன கேட்டுட்டு இருக்கிறோம்னு சொன்னால், எனக்கு பொருளை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, ஆண்டவர் நான் பெருமையாகும் எல்லாம் கொடுக்க மாட்டாரன்னா அழகாய் ஆண்டவர் சொல்ற, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யுங்க, ஆட் பண்ணி தரேன்ப்பா. நீ இதை முதல்ல தேடிட்டே இதெல்லாம் உனக்கு என்ன செய்வேன், நான் சேர்த்து தருகிறேன்னு சொன்னாங்க.
ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 26லேருந்து 27 வசனங்கள் வரை வாசிங்கள். பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினாலே, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே செயல்களை செய்யுங்கள். அது மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். இப்போ என்ன பார்த்துருக்குறோம், அதில் ஜனங்க பாந்து அந்த 5 அப்பம் 2 மீனெல்லாம் சாப்பிட்டு திருப்தி ஆனதுக்கப்புறம் ஆண்டவர் படகுல வந்து வேறு கரைக்கு வந்துட்டார். ஜனங்க திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து படகுல வர்றாங்க. ஆண்டவரை நீங்கள் இங்கேயா இருக்கிறீங்க? புரியுதுங்களா? அப்படி தான் கேட்குறாங்க அவங்க. ஆண்டவரை நீங்கள் இங்கேயா இருக்கீங்க? நான் அங்கெல்லாம் தேடினேன் ஆண்டவரை. உடனே கட்டி எதுக்கு தேடினேன், எதுக்கு தேடினேன்? இப்போ அதுதாங்க, நீ அப்பம் பூசிச்சு தான் ஏன் நான் தேடிட்டு இருக்கிற. இப்போ கடவுளை எதுக்கு தேடுறேன்? இயேசுவை தேவைக்காக மாத்திரம் தேடினீங்கன்னா வேஸ்ட்டுன்னு சொல்கிறார். இப்போ உங்கள் தேவைக்காக ஆண்டவர் எதையாவது கொடுப்பாருன்னு நீ தேடினீங்கன்னா வேஸ்ட். அது இதுதான் சொல்கிறாரு. நீ அப்பத்துக்காக தான் என்ன தேடிட்டு திரியிறப்பா, அது அல்ல. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே நீங்கள் கிரியை நடப்பீங்க. அப்போ நான் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னால் நான் நித்திய ஜீவன் போகிறதற்கான கிரியைகளை நான் நடப்பிக்க வேண்டுமே தவிர சாப்பாட்டுக்காகலாம் நான் ஒன்றும் பெரிய காரியம்லாம் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் நம்ம எதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறையான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு இது கிடைச்சா நல்லது, அது கிடைச்சா நல்லது, எது கிடைச்சாலும் கிடைக்கலன்னு நல்லது. ஆமே இல்லைங்களா? பவுல் அப்போஸ்தலன் அப்படி தானே நினைக்கிறாரு. என்ன சொன்னாருங்க ஒரு வார்த்தை, வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லாவற்றிலும் இந்த மனோரமியம் இருக்குது பார்த்தீங்களா. எது கிடைச்சாலும் சந்தோஷமாக இருக்கிறோமா, ரைட், அவ்வளோதான். அது கிடைச்சாதான் சந்தோஷம்னு சொன்னால் நம்மளோட வாழ்க்கையில் கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமே, அடுத்தவனுடைய பொருள் ஒருத்தர்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் அந்த பொருள் எனக்கு வந்தால் நல்லா இருக்குன்னு நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னால் எனக்குள்ளே கவலை வந்துருச்சு, இந்த தேவையில்லாத கவலை. ஆமேன், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்ம எதை தேடுறோம்னு சொன்னீங்கன்னா முதலாவதாக உலக பொருளை நாம் தேடுகிறவர்களாக இருக்கிறோம். நான் ஆவிக்குரியவன் என்று சொல்லி நான் பேசினாலும் ஆராதித்தாலும் செயல்பட்டாலும் ஆனால் எதை தேடிக்கொண்டு இருக்கிறேன், உலக பொருளை தேடிக்கொண்டு இருக்கிறேன். லூக்கா எழுதின புஸ்தகம் 18வது அதிகாரம் 18லேருந்து 25 வசனங்கள் வரை இருக்குது. கொஞ்சம் வாசிங்க. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு. இப்போ அவன் எதை கேட்குறாங்க, அவனுக்கு தேவை நித்திய ஜீவன். அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான், எனக்கு நித்திய ஜீவன் வேணும் ஆண்டவரே அப்படின்னு அவன்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், எப்பா உன்கிட்ட உலக பொருள் இருக்கா? இருக்கு ஆண்டவரே, அதெல்லாம் விட்டுட்டு வா என் பின்னாடி. இவன் என்ன சொல்லிட்டான், அப்படியே சொன்னான். என்ன சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? ஆண்டவர் சொன்னார், கட்டளையெல்லாம் நிறைவேற்றுப்பா அப்படின்னு சொன்னாரா இல்லையாங்க? நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நீ என்ன பண்ணுங்க, கற்பனைகளை கை கொள்ளுப்பானு. அவன் என்ன சொல்லிட்டான், நான் சின்ன பிள்ளையிலேருந்து அதெல்லாம் செஞ்சுருக்கேன், எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லைங்க, அதெல்லாம் நான் சின்ன பிள்ளையிலேருந்தே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படியா? அப்போ உன்ட்ட ஒரே ஒரு குறை இருக்குது, என்ன ஆண்டவரே, எல்லாத்தையும் விற்றுட்டு வந்துடு என்னோட. அவனால் என்ன செய்ய முடியலங்க, உலக பொருளை விட முடியாதபடினாலே நித்திய ஜீவனை இழந்து போய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் உலக பொருள் மேலே பற்றுதல் நாம் வைத்திருப்போமானால் நித்திய ஜீவனை இழப்பது அதி நிச்சயம். ஆமென். ஏனென்று சொன்னால் அது உலகத்தோடு போகிற காரியங்கள், அது என்னோடு கூட வரக்கூடிய காரியங்கள் அல்ல. நான் அதற்காக நான் பிரயாசப்படலாம். உலகத்தில் வாழும் பொழுது என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். வாழ்ந்து சுகித்து இருக்கிறது நல்லது, சந்தோஷப்படுகிறது நல்லது, மகிழ்ச்சியாக இருக்கிறது நல்லது. ஆனால் இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கணும். அதனால தான் யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதா. இந்த அனுபவம் நம்மள்கிட்ட இருக்கணுங்க. இதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமென். எதையும் நான் கொண்டு வரல, எதையும் நான் கொண்டு போக போகிறதில்லை. ஆமென். இப்படி ஒரு அனுபவம் நம்மள்கிட்ட இருந்ததுனால தான் ஆண்டவர் என்ன சொல்லுவாருங்க, உத்தமனும் சன்மார்க்கனும், அப்படி போடலை, உத்தமனும்
சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு உலகரமான யோபு மேலே கண் வைத்தாயோ. அப்போ அவனுடைய எவ்வளோ குவாலிட்டி இருக்குது பாருங்க அவனுக்கு, இல்லையா? எவ்வளோ காரியம் அவன்கிட்ட இருக்குது பாருங்க. ஏன் இருந்துச்சுன்னா எதை பற்றியும் கவலைப்படல, வந்ததை பற்றியும் கவலைப்படல, போனதை பற்றியும் கவலைப்படல, எல்லாத்துலேயும் சந்தோஷமாக இருக்கிறான். அவன் தான் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவனாக இருக்கிறான். ஆனால் உலகத்தில் நாம் ஆசை வைத்தோமானால் நான் பிதாவினுடைய அன்பு இல்லை என்று சொல்லி பின்னாடி இருக்கிற 1 யோவானில் போட்டு இருக்கிறது. சோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 18வது அதிகாரம் 24வது வசனம். எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஏன்னா அவனுடைய எண்ணங்கள்லாம் எங்க இருக்குங்க? ஐஸ்வர்யத்திலே இருக்கு. வரியாப்பா, இன்னைக்கு காலம்பரை வந்து நின்று ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் வரியாப்பா. நான் இருங்க ஆண்டவர், நிறையா இருக்குது, இன்னைக்கு கொஞ்சம் அனுபவிச்சுட்டு கொஞ்ச நாள் என்ன செய்கிறேன். அப்படி ஒரு சீசன் சொன்னார் தெரியுங்களா? ஆமாம், ஒரு மனுஷனை சொன்னார், எப்பா என் பின்பற்றி வாப்பான்னு சொன்னார். அவர் சொன்னார், எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு, நான் என்ன பண்ணேன், ஆண்டவர் சொல்லிட்டாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை நீ என்ன அதெல்லாம் பற்றிலாம் கவலைப்படாத, அவன் செத்தவன் நடக்க மாட்டுவான், நீ வா நீ பின்னாடின்ட்டாரு. அடுத்த ஒருத்தன் போயிருக்கிற, ஆண்டவர் நான் உலகத்தை அனுபவிச்சுட்டு வரவா அப்படின்னு. என்னங்க அர்த்தம்? எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சதுக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் ஒரு 80 வயசுலேருந்து அல்லேலூயா அப்படின்னு உனக்கு தேவையே கிடையாது. இருந்தாலும் எப்பெல்லாம் போராடக்கூடிய தன்மை உள்ளவங்களோ அவங்க தாங்க பலசாலி. ஆமேன். அப்போ நீ எந்த சத்துருடைய போராட்டத்தில் ஜெயிக்காமல் நீ அங்கே வந்துட முடியுமா? மல்யுத்தம் பண்ணணும், சட்டத்தின்படியாக மல்யுத்தம் பண்ணணும். எப்போ நமக்கெல்லாம் நல்ல பேலன் இருக்கோ, எப்போ உலகத்தினுடைய ஆசை இருக்கோ, அதெல்லாம் வெறுத்து வரக்கூடிய அந்த அனுபவங்கள் தான் நமக்கு என்ன செய்யுங்க, தேவையாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 24 26 வசனங்கள் வரை. இதை தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ முதல்ல மோசைட்ட சொன்ன, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு சில குவாலிஃபிகேஷனை கொடுத்துருந்தாரு. ஆனால் இங்கே சொல்லும்போது என்ன சொல்றாரு, ஒரு என்னை பின்பற்றி வர வேணும்னா தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆமேன். இன்னைக்கு ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாரு. டாக்டர் சொல்கிறாரு 10 லட்சம் ரூபா ஆகுங்க, இன்னைக்கு ஒரு 3 லட்சம் ரூபா கட்டிட்டு போயிருங்கிறாங்க. காசெல்லாம் இல்லை, என்ன பண்ணுவாங்க? எங்கேயாவது வாங்கி கொண்டு போய் 3 லட்சத்தை கட்டிட்டு என்ன பண்ணுவான்? மிச்சம் 7 லட்சத்துக்கு அலைஞ்சிட்டு தெரிஞ்சிருப்போம். ஆமேன். பாருங்க, 10 லட்சம் ரூபா கட்டியாவது இந்த ஜீவனை என்ன செய்யலாங்க? அப்போ அந்த பொருள் போனாலும் பரவாயில்ல, நான் கடன் பட்டாலும் பரவாயில்ல, நான் நஷ்டம் அடைஞ்சாலும் பரவாயில்ல, அந்த கடனை கட்டுறதுக்காக நான் அதிகமாக நான் வேலை செஞ்சு என்னை உருக்குலைத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அவனை நான் ஜீவனோட என்ன பண்ணணுங்க, வெளியே கொண்டு வரணும். எவ்வளோ வைராக்கியம் இருக்கோ, அந்த ஜீவன் எவ்வளவு விலையேற பெற்றதோ அந்த ஜீவனை புரிந்து கொள்ளினால் அது நஷ்டப்படாமல் பரலோகத்திற்கு போக வேண்டுமானால் உங்கள் உலக பொருள் மேல் நீங்கள் பற்று வைக்காதிருங்கள். ஆமே. அதில் வைக்கிறதுனால தான் தேவனை பார்க்கவே மாட்டேங்கிறோம். தேவன்கிட்ட திரும்ப முடியல, தேவன்கிட்ட பேச முடியல, தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியல. அப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்ம என்ன செய்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வாசிக்கலாம். ஒரு உலக பொருளுக்காக தான் நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம், லூக்கா எழுதின புஸ்தகம் 18வது அதிகாரம் 10 தெரியும் நமக்கு. 12வது வசனத்தை வாசிங்க. உபவாசிக்கிறேன். இப்போ 2 பேர் ஜெபம் பண்ண போகிறாங்க. 2 பேர் ஜெபம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு மனிதன் சொன்ன உலக பெருமைக்கான ஒரு காரியங்கள், முதல்ல உலக பொருளுக்காக போயிட்டு இருந்தோம், அடுத்து பெருமைக்கான காரியம். அப்போ தேவ சமூகத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க, நான் 2 முறை உபவாசிக்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன். இந்த பாருங்க வாசலில் ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாரு, அவன் மாதிரிலாம் கிடையாது, நான் ரொம்ப பர்ஃபெக்ட்னு யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க? கடவுள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் வெளியில் ஒரு மனுஷன் உட்காந்தவன் என்ன சொல்லியிருக்காங்க?
நின்று துணியாமல் தேவனே பாவியாக என்னையா கிருபையாயிரும் என்றான். இப்போ பாருங்க, வெளியில இருக்கிற ஜெபம் உள்ள இருக்கிற ஜெபனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நம்ம உள்ள இருந்துட்டு என்ன சொல்றாங்க, நான் இன்னைக்கு உபவாசம் இருந்தேங்க. யார் ஏன் சொல்லணும்? உன் உபவாசம் யாருக்கும்? ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுங்க, எண்ணெயை போட்டு நல்ல சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன சொல்லிடுறாங்க, நான் 2 நாள் உபவாசங்க. எப்படியாவது நம்ம யார்ட்டையாவது என்ன சொல்லிடுங்க, ஆமாம் சொல்லணும். நான்லாம் தசம பாகலாம் கரெக்டாக கொடுத்துருவேங்க. யார்கிட்ட சொல்லணும்? அது ஆண்டவருக்குரிய காரியம். உங்களுக்கும் ஆண்டவருக்குரிய. நான் தசம பாகலாம் கொடுத்துருவாங்க. நான் சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்காக போயிரு. நீ ஏன் இதெல்லாம் போய் சொல்லிட்டு உட்காந்துருக்குறாங்க? இதெல்லாம் யாருக்கு உரியது? தேவனுக்கு எனக்கு உரிய காரியங்கள். என்ன சொல்லணும்? அந்த மனுஷன் அதான் சொன்னாங்க. நான் பாவி என்கிற ஒரு காரியத்தை அவன் சொன்னான். ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோங்கிறாங்க, சொல்லவே மாட்டோம். நம்மகிட்ட ஒரு தவறு இருந்துச்சுன்னா அது சாரி ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேங்க, நம்ம என் மேலே தான் குறை, அந்த சொல்லவே மாட்டேங்கிறோம். அந்த தவறை ஒத்துக்காத வரல நமக்குள்ளே என்ன இருக்காதுங்க, அந்த உலக பெருமை நம்மள்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆமே, நம்ம என்றைக்கு இருந்தாலும் நம்மளும் மாமிசத்திற்குரியவர் தான். சில வேலைகளில் தவறுகிறது இயல்பான காரியம். ஆனால் அந்த காரியத்தை ஒத்துக்கிட்டு மாறுறது தான் நமக்கு என்ன செய்யுதுங்க, சரியான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்முடைய குற்றங்களை அறிக்கை எடுக்கிற ஒரு அனுபவம் தான் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையான ஒரு காரியம். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து வேறு எதுவும் பெருமையெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, ஆமாம், கொண்டே வர முடியாது. அதை கொண்டு வந்தோம்னா நமக்கு என்ன பண்ணுங்க, அது வீண் பெருமைக்கான காரியமாக இருக்கும். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எதை கொண்டு வர போகிறீங்க? எதையா சொல்ல முடியுமா? ஒன்றும் கொண்டு வர முடியாது. தாவீது பாருங்க, தேவ சமூகத்துக்கு போகணும்னு சொல்லி அவன் பார்க்கும் பொழுது அவன் என்ன பண்ணாங்க, அந்த உடன்படிக்கை கண்டோன்னே ஆடி பாடியெல்லாம். அப்புறம் முதல்ல சணல் நூல் தரிச்சான் இல்லைங்களா, துதியின் ஆடையை அணிய ஆரம்பித்தாங்க. ஆண்டாட்ட போனால் அதான் எனக்கு வேணும், நான் ராஜாவாச்சு. அங்கேருந்து மேலேருந்து அந்த அம்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, மனைவி ராணி அம்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வாரு எப்படி இருக்கிறாரு ஒரு ராஜா, இவ்வளோ கேவலமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு எனக்கு. அப்படியா? என்ன பண்ணார் ஆண்டவர்? அவர் லாக் ஒன்று போட்டார். புரியுதுங்களா? அப்போ ஆனால் அவன் தாவீது என்ன பண்ணாங்க, அவன் பயங்கரமாக டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் நம்ம ஆளுங்களும் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, தாவீது நடனம் ஆடினாரே, அதனால் சபைக்குள்ளே நாமளும் என்ன செய்யலாங்க, நடனம் ஆடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, நிறைய இடத்துல நடனம் ஆட துவங்கி இருக்கிறாங்க. ஆனால் தாவீது சபையில் நடனம் ஆடலை, தெருவில் நடனம் ஆடினான். நீ வேணா ஆராதனை தெருவில் வச்சுக்கோ, அங்கே வேணா என்ன வேணாலும் ஆடிக்கோ. ஆமேன், புரியுதுங்களா? அப்போ நம்ம கவனமாக தான் இருக்கணும். அப்போ நம்மள்ட்ட வாழ்க்கையில் என்ன இருக்குன்னா, அந்த ஜெபம் பண்ணுவது என்னை சரண்டர் ஆக்குற காரியங்கள். ஆசீர்வாதம் என்கிற ஒரு காரியத்துக்கு பாராக்குன்னு என்னமோ நினைக்கிறேன். அதை ஏதோ ஒரு நான் பார்த்ததாக ஞாபகம், பாராக்கு என்னமோ அது பேர். அப்படின்னு சொன்னால் ஆசீர்வாதம் சொன்னால் ஏதோ நமக்கு கொடுக்குற காரியம் கிடையாது, பணிந்து கொள்கிற காரியங்கிறாங்க. ஆசீர்வாதம் என்று சொன்னால் பணிந்து கொள்கிற காரியங்கள். ஆண்டவர் பூமிக்குள்ளாக உன்னை ஆசீர்வதித்தான்னு சொன்னால் பூமி அவனுக்குள்ளே பணியை வச்சிருக்கிறாராம். அது மாதிரி பணிந்து கொள்கிறதுக்கு பேரே தான் ஆசீர்வாதம் என்று சொல்லி ஒரு அந்த அறிஞர்கள் சில காரியங்களை சொல்கிறாங்க. சரி, சோத்திரம் உண்டாவதாக. உலக பெருமை இருக்கிறது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 8வது அதிகாரம் 18 to 21 வசனங்கள் வரை. கொல்லலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்துக் கொள்ள நீ நினைத்தபோல உன் பணம் உன்னோடு கூட நாசமாக போக கடவுது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியினாலே இந்த விஷயத்தில் உனக்கு பாருங்க. அவர் என்ன சொன்னார், காசை கொடுத்தாவது என்ன பண்ணிடலாம், கையை வச்சு ஜெபம் பண்ணார், பரிசுத்தாவை பெற்றுக்கிட்டாங்க. இவருக்கு உடனே கமர்ஷியலாக ஞாபகம் வந்துருச்சு. என்ன சொல்லிட்டாருங்க, ஆமாம் பேதுரு, நான் கையை வச்சு ஜெபம் பண்ணால் அந்த மாதிரி வரத்தை எனக்கு கொடுத்துட்டு நான் உனக்கு எவ்வளோ நாளும் காசு தரேன். ஆமே ஆமே.
சபையில் காசை கொடுத்து எதுவுமே சம்பாதிக்க முடியாதுங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தை எவ்வளோ கொண்டு வந்து கொடுத்தாலும் அது என்ன செய்யாதுங்க, ஆண்டவருடைய கிருபை மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். ஆமாம், நாம் அதை கொடுத்து இதை கொடுத்து எப்படியாவது மாற்றிடலாம், அதெல்லாம் தேவையாக கிடையாது. உங்கள்கிட்ட வரங்களெல்லாம் ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு முழங்கால் போட்டு உடச்சி திரிஞ்சாலோடையே பரிசுத்த ஆவியை கொடுக்க மாட்டார். ஆமாம், நாங்கள் காசு கொடுத்தா ஒன்றும் கிடையாது. அப்போ அது எவ்வளோ விளையாடப்படுற ஆண்டவரிலேருந்து வெளியிலேருந்து வருகிற வாக்குத்தத்தம், அது நமக்கு சாட்சியாய் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். அதுதான் நமக்கு நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற காரியம். அதை போய் காசில் வாங்க முடியுமா? ஆண்டவருடைய வரத்தை எதாலையும் காசால் வாங்கவே முடியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பணம் இருக்குங்கிற பெருமையில் ஏதாவது பண்ணணுன்னா அது உன்னோடு கூட நாசமாய் போக்கடவுன்னு சொல்லி. ஆமாம், அந்த பெருமை நமக்கு தேவையில்லை. யாக்கோபு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். ஆதலால் கிருபைகளுக்கு பெருமை நமக்குள்ள வந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன செய்றாருங்க, அவர் நம்மளை எதிர்த்துன்னா என்ன ஆகுங்க, பெருமையெல்லாம் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. தாழ்மை உள்ளவருக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறாருங்க, கிருபையை கொடுத்துருக்க. தாழ்மை தான் நமக்கு தேவை. தேவ சமூகத்தில் வந்துட்டோம்னா பவு டவுன், அவ்வளோதான், பணிஞ்சிக்க வேண்டியதான். ஆண்டவர் நீர் ஒருத்தர் தாங்க பெரியவர், வேறு யாருமே பெரியவர் கிடையாது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ அதனால தான் அவருடைய வாசலில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் கடந்து வரணும்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறத பார்க்குறோம். தேவ சமூகத்தில் உள்ள நுழைஞ்சிட்டாலே நமக்குள்ளே என்ன இருக்கணுங்க, அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே இன்னைக்கு ஏதாவது எனக்கு கொடுங்க, ஆசீர்வதிங்க, வசனத்தை கொடுங்க, அப்படி ஒரு நினைவோடு வந்தால் மட்டும்தான் நான் திருப்தியாக போகலாம். நாம் கண்டது கடையதெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு வந்தோன்னு சொன்னால் ஒன்றும் இல்லாமல் தான் நம்ம போகணும். அது வந்து ஒன்று தான் வேஸ்ட். அப்போ தேவ சமூகத்தில் வந்து ஒரு மனுஷன் துக்கமாய் கடந்து போனானோ அந்த நிலை நமக்குள்ளாக வரக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவையானது என்னங்க? லூக்கா எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 3வது வசனம். முதல்ல நமக்கு ஆண்டோட சமூகத்தில் தேவையான ஒன்றா, முதல்ல விசுவாசம், 2வது கீழ்ப்படிதல், 3வது காரியம் விட்டு கொடுத்தல். இந்த சகையுடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியங்கள் இருந்தபடினால்தான் அவன் ஆபிரகாமுடைய குமாரனாய் மாறினான். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் இருந்த அந்த சகையு பழைய ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதத்தினுடைய தகப்பனாக இருக்கிற ஆபிரகாமுடைய பிள்ளையாக மாறினதனுடைய நோக்கமே அவனுடைய முதலாவது கீழ்ப்படிதலான காரியம். என்ன பண்ணினாங்க? அவன் விசுவாசம் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்பதை பார்ப்பதற்காக அவன் என்ன செஞ்சாங்க? காட்ட முன்னாடியே ஓடி, அப்படிங்களா? ஆமாம், அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஓடி இந்த பக்கம் தான் போகிறாருங்க. ஏசனா எப்படி போகிறாரு? இந்த ரோட்டில் தான் போகிறாரு. உடனே ஓடி முன்னாடி போய் நின்றுட்டு என்ன பண்ணிட்டாங்க? மரத்து மேலே ஏறி புல்லானா இருக்கான், எட்டி பார்க்க முடியல. அதனால் மேலே பாரு, யாருங்க அவருங்க? டேக்ஸ் கலெக்டரில் அவர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். அவன் தான் எல்லாத்தையும் அதுக்கு ஒரு யாருன்னு சொல்லிடுறேன் அவங்களுக்கு. அல்ல எப்படிங்கிற அது அவர் எப்படி அந்த மாதிரியான ஆள்? அவர் இப்போ என்ன வேலை பார்க்குறாரு? நீங்கள் ஆயக்காரன்னு என்ன அர்த்தம்? வரி வசூல் பண்ணுறவன். வரி வசூல்னா இவன் வரி வசூல் பண்ணுறதில்ல. இப்போது நம்மளுடைய நாடு இப்போ டெல்லியில் இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ டெல்லியில் நம்மளுடைய தலைநகர் இருக்குன்னா, இப்போ இந்த ஊரில் வரி வசூல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இப்போ நம்ம ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, இங்கே ஒரு ஆளை பிடிப்பாங்க, நல்ல வசதியான ஒரு ஆளை பிடிப்பாங்க. எப்போ நீ வரி கட்டுறியா? கட்டிடுறேங்க. எவ்வளோ கொடுக்குற? நான் ஒரு 10 கோடி தரேங்க. சரி 10 கோடியை கொடுத்துரு. முதல்ல 10 கோடியை கொடுத்துருவாங்க. எல்லையை போட்டு கொடுத்துருவான். இந்த ஏரியா முழுவதும் ஒன்றுது, நீ எப்படி வேணாலும் வரி வசூல் பண்ணிக்க. அவன் என்ன பண்ணுவான்? நடந்தால் வசூல் பண்ணுவான், போனால் வசூல் பண்ணுவான், வெளியில் போனால் புரியுதுங்களா? அது மாதிரி எப்படி வேணாலும் வசூல் பண்ணுவான். இவன் எப்படி வேணாலும் வசூல் பண்ணதுனால தான் அவனை என்ன செய்கிறாங்க எல்லாரும்? பாவி என்கிற ஒரு காரியம் அவனுக்குள்ளே வந்தது. புரியுதுங்களா? அவன் வசதியானவன் தான். அவன் தான் இன்கம் டேக்ஸ் எல்லா வரியை கட்டி விட்டு திரும்ப வசூல் பண்ணுறக்கூடிய காரியங்கள் அவன் நிற்கிறான்னா எவ்வளோ பெரிய பணக்காரன். அந்த பணக்காரன் குள்ளனாக இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஒரு தன்னுடைய அந்தஸ்தெல்லாம் விட்டுட்டு ஏறி போய் மரத்தில் போய் என்ன பண்ணிட்டாங்க? அப்போ அவனுடைய விசுவாசம் பெரிதாக இருந்தது. ஆமே, எப்படியாவது அவரை அன்றைக்கி பார்த்தணுண்டா. அந்த விடாப்பொடியான ஒரு ஆர்வம் அவனுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்தது.
நாம் ஆண்டவரை தேடுறது ஒரு விடாப்பிடியான ஆர்வம் இருக்கா? இயேசுநாதரை பார்க்கணுன்னு அப்படின்னா, இயேசுநாதர் தானே. எப்போ ஆராதனைக்கு போகலையா? ஆராதனை தானே. இப்போ தாங்க ஆரம்ப ஜெபம் நடக்கும். இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு பாட்டு பாடிட்டு உட்காந்துருப்பாங்க. பாட்டு பாடிட்டு ஆமாம் உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சாட்சி கிச்சு நேரம் போனால் நம்ம போனால் கரெக்டாக இருக்கும். இது இல்லை, புரியுதுங்களா? அவன் அப்படி நினைக்கல. அவன் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை பார்க்கணுங்கிற அந்த ஆர்வம் வந்தோன்னே முன்னாடியே போய் உக்காந்துருக்கிறான். ஆமென். அப்போ அந்த முன்னாடி போகிற அனுபவம் தான் அவனை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்தது. அல்லேலூயா. அப்போ புரியுதுங்களா? நம்ம வேதம் எங்கேயுமே தவறாக சொல்லலை, எல்லாமே நமக்கு அனுபவத்துக்குறாக தான் கொண்டு வந்திருக்கோம். முன்னாடியே போய் உட்காந்து எப்போ வருவார்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதுதான் என்னுடைய விசுவாசம். 2வது காரியங்கள் கீழ்ப்படிதல். வாசிங்கள 19வது அதிகாரம் 5வது வசனம். அதிலே அந்த பொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே இறங்கி வா. பாருங்க, அவன் அவ்வளோ ஆர்வமாக போனதுனால தான் ஆண்டவனுக்கு என்ன சொல்லிட்டாருங்க, நான் உன் வீட்டுக்கு வரம்பான்னாரு. அவனு கேட்டோன்னு அவனுக்கு என்ன பண்ணுச்சுங்க, எல்லாம் அப்படியே ஆடி போச்சு. எப்போ ஆண்டவரே என் வீட்டுக்கு வர, இவரை தேடி போனால் என் வீட்டுக்கே வரேன்ட்டாருங்க. உடனே என்ன பண்ணுறாருங்க, கடன்னு இறங்கி வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே. எவ்வளோ மரியாதையாக கூட்டி போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? அந்த யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய ஆள், மரத்து மேலாம் ஏறி நின்று பார்க்கணுலாம் பார்த்து அவரு போய் கிட்டக்க நின்றுக்கிட்டு இறங்கி வா நான் வீட்டுக்கே வரேன் பாருன்னொன்னே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. நமக்கு மட்டும்தான் சந்தோஷமே வர மாட்டேங்குது இல்லைங்களா? தேவ சமூகத்தில் இருக்கும்போது எப்படி இருக்குங்க, ஃபியூனல் சர்வீஸ் நடக்கிற மாதிரி இருக்குது இப்போ இல்லைங்களா? அடக்க ஆராதனை நடக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் எல்லாம் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கோம். இல்லைங்க, இது ஆண்டவருடைய ஆராதனை. நமக்குள்ளே சந்தோஷம் வரீங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறது தான் வந்திருக்கிறோம். இப்படி உட்காந்தாலும் ஆசீர்வாதம் என்ன பண்ண முடியாதுங்க. ஆமாம், இங்கே இப்போ அப்படியே வந்த மாதிரியே தான் போகணும். ஆமாம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ என்ன, அவன் வீட்டில் தங்கணும்னு வந்தோடனே வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போன அந்த கீழ்ப்படிதல். ஆமென். முதல்ல அவன்கிட்ட இருந்த விசுவாசம், 2வது அவன்கிட்ட இருந்த கீழ்ப்படிதல், 3வது காரியம் 19வது அதிகாரம் 8வது வசனம். கொடுக்கிறேன், வாங்கினது உண்டானால் நாளத்தனையா திரும்ப கொடுக்குறேன். இல்லை போதும். அவன் என்ன பண்ணுறான், நாளத்தனையா அவனுக்கு போகும்பொழுதே பாவின்ட்டாங்க. இவர் பாவியான வீட்டுக்கு போகிறாரு, நான் திரும்பி போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு கீழ்ப்படுதல் மாட்டேன்ல, எல்லாத்தையும் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். எதெல்லாம் விட்டு கொடுத்தான்? ஆசையை பாதி என்னைக்கு செஞ்சிடறேன், ஏழைக்கு நான் விட்டு கொடுத்துறேன். நான் அநியாயமாக வாங்கியிருந்தேன்னா நாளத்தனையாக கொடுத்து என்னுடைய பனிஷ்மெண்ட்டை நானே எடுத்துக்கிறேன். ஆமாம், எனக்கு தண்டனையை நானே கொடுத்து. அப்போ எவ்வளோ விட்டு கொடுக்குற அனுபவம் தெரிஞ்சு பாருங்க. ஆண்டவரை நீங்கள் வீட்டுக்குள்ளே வரணுமா ஆண்டவரை, எதெல்லாம் விடணும்னு சொல்லுங்க ஆண்டவரை, எல்லாத்தையும் விட்டுறேங்க. எதையுமே விட்டு கொடுக்க மாட்டேன். உள்ளே வர முடியாமல் தவிக்கிறாரு, வாசல் என்ன தட்டிட்டு கிடக்கிறாரு. நான் உள்ளே வரலாமாப்பா, நான் உள்ளே வரலாமா? வாசல் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கேன், எனக்கா யார் திறப்பாரோ? ஆமே, திறக்க மாட்டேங்கிற, விட்டு கொடுக்குறதே இல்லை. நான் எப்படி நான் இல்லைங்க, இயேசுநாதரோட நான் பயங்கரமான ஆள். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் அதே மாதிரி தான். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பும் ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பும் அதற்கு அப்புறமும் நான் எப்படி இருப்பேங்க. ஆனால் இவன் விட்டு கொடுத்தாங்க. வசனம் சொல்லிடுச்சு, வாசிங்க லூக்கா 19:9. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. ஹல்லேலூயா. அப்போ இவன் யாருங்க, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் சேர்த்து யாருங்க அவருங்க, குமாரனாக மாறிவிட்டான். ஹல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஆசீர்வாதமான நித்திய ஜீவனம் உனக்கு என்ன செய்யுதுங்க. ஆமாம், ரெண்டையும் சுதந்திரிக்கிற ஒரு ஆளை அவன் என்ன செஞ்சுட்டாங்க, மாறிட்டான். ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டால் ஹல்லேலூயான்னு சொன்னால் தான் நமக்கும் உற்சாகமாக இருக்கும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஆண்டவருடைய நோக்கம் என்னங்க? வாசிக்க 1 தீமோத்தேயு எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம். 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையுள்ளும்
இப்போ இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாருங்க? அதுக்கு தான் வந்தார். ஆனால் அவர்கிட்ட போய் என்ன கேட்டுட்டு இருக்காங்க? கார் கொடுப்பியா, மோட்டர் சைக்கிள் கொடுப்பியா? ஆண்டவர் உனக்கு காணிக்க 5000 ரூபா கொடுக்குற ஆண்டவரே, எனக்கு வீடு கட்டி கொடுப்பீங்களா? ஆமாம், ஒரு சதுர அடிக்கு நீங்கள் 5 சதுர அடிக்கு நீங்கள் காசு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு உனக்கு வீடு கட்டி கொடுத்துருவேன். சாட்சியெல்லாம் இருக்கும் அதுக்குள்ள. புரியுதுங்களா? கேள்விப்பட்டதே இல்லையா? கேள்விப்பட்டது இல்லையா? இந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு 5 சதுரம் 10 சதுரத்துக்கு நீங்கள் காசு கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் கொடுங்கன்னார கொடுத்துட்டேன், எனக்கு ஆண்டவர் 10 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுத்துட்டாருனாரு. இதுதான் வேலை ஆண்டவருக்கு. நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு இடத்துக்காக ஒரு இடத்த காசை கொடுத்துறதுக்கப்புறம் உங்களுக்கு 20 லட்ச ரூபாய்க்கு 30 லட்ச ரூபாய்க்கு 2 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறதா ஆண்டவருக்கு வேலை? இதை வந்து சாட்சியாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஆண்டவர் வீடு கட்டி கொடுத்தார். கொத்தனார் வேலையெல்லாம் பார்த்துருக்கிறாரு. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுங்க? அதுக்கு தான் வந்தார், வேற எதுக்கும் வரல. ரட்சிப்புக்கு தான் வந்திருக்கிறார். என்னுடைய பாவம் போக்குறது தான் வந்திருக்காரு. எனக்கு அது போனுச்சுன்னா எல்லாமே வந்து சேர்ந்துருங்க. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமை. அதை விட்டுட்டோம் நம்ம. அதை கேட்க மாட்டேங்கிற மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ண? அவங்க சொன்னாங்களே, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்கள். சில பேர் சொல்கிறாங்க, எனக்கு அப்படியே அக்கினி அபிஷேகம் வந்துச்சுங்க. அது என்னங்க அக்கினி அபிஷேகம்? பார்த்தீங்கன்னா உடம்பு பூரா நெருப்பாக கொதிச்சுச்சுன்னா. அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. எங்கெங்கெல்லாம் வேதம் அக்கினின்னு வருதோ அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா பரிசுத்தம் என்கிற ஒரு காரியம் வரணும். உனக்குள்ளே நெருப்பு இருந்துச்சுன்னா பரிசுத்தம் வந்திருக்குன்னு அர்த்தம். வந்திருக்கா? சும்மாலாம் ஆக்ட் பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஆவிக்குரியனா உண்மை உள்ளவனாக இருக்க போகிறேன். சரி, சோத்திரம் உண்டாவதாக. அப்போது பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தாரே தவிர டிமார்ட்லாம் நடத்தலை, லூலு மார்ட்லாம் நடத்தலை. அங்கெல்லாம் ஒன்றும் கேட்டுறாதீங்க. நீங்கள் என்ன செயல்படுறீங்களோ அதை வச்சு ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்கிறாருங்க? உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை ஆண்டவர் என்ன செஞ்சுருவாருங்க? நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் கொடுத்துருவார். நீங்கள் அதை விட்டுட்டு நேராக காடெல்லாம் தூக்கிட்டாங்களே போயிடாதீங்க. சோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம். மத்திய எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 21வது வசனம். அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? வாசிக்கலாம். நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். பாருங்க, இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க? அந்த அம்மா தன்னுடைய பெரும்பாடு பல நாளாக இருந்துச்சு, எல்லா ஊருக்கும் தெரியும். அப்போ பாடு இருந்துச்சுன்னா என்ன பண்ணக்கூடாதுங்க? வெளியிலே வரக்கூடாது, யாரோடையும் சந்திக்க முடியாது, தொடக்கூடாது. அப்படிப்பட்ட புறக்கணிப்பான ஒரு நிலையில் இருக்கிற ஒரு சகோதரி யாருக்கும் தெரியாமல் போய் முக்காடு போட்டுட்டு போனாங்களோ ஊந்து போனாங்களோ தெரியல, எப்படியே போய் வஸ்திரத்தை தொட்டா சுகமாவேன்னு சொல்லி வீடா புடியா அந்த விசுவாசோடு போய் தொட்டாங்க, சுகமானார்கள். ஆமென். அப்போ நான் எப்படியாவது ஆண்டவரை பிடிச்சிடணுங்கிற ஒரு வைராக்கியம் நம்மள்கிட்ட வருமானால் அதற்கு பெயர் தான் விசுவாசம். நான் இயேசு நல்லவர் என்பதை நம்புகிறேன். அது நீங்கள் சொல்லிலாம் ஒன்றும் தெரியல. சர்டிஃபிகேட்லாம் ஆண்டவர் கொடுக்க வேணாங்க. நம்ம அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க, இயேசு நல்லவர். அப்போ அவர் நல்லவர் தான், அதுக்கு நீ என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறது? உங்களுக்கு நல்லவராக இருந்தாரா? உங்கள் வாழ்க்கையில் போதுமானவராக இருந்தாரா? உங்கள் பாவங்களை மன்னிச்சாரா? உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா? உங்களுக்குள்ளாக அற்புதங்களை கொண்டு வந்தாரா? இதுதான் முக்கியமான காரியம். அதை விட்டு இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இதெல்லாம் ஒன்றும் இந்த கதையெல்லாம் சர்டிஃபிகேட்டே கொடுக்க வேணாம். அவருக்கு நம்ம எது சர்டிஃபிகேட்டும் கொடுக்க தேவையில்லை. பிதாவானவரே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன்ட்டு. அவரே சொன்னதுக்கப்புறம் நம்மளாம் ஒன்று சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம், கீழ்ப்படிந்து நடக்கிற வேலையை தான் பார்க்கணும். அதான் விசுவாசம். ரெண்டாவது காரியம், லூக்கா எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனம். பாருங்க, இந்த இடத்துல என்ன சொன்னாரு? இந்த கீழ்ப்படுத்தல்கள் எப்படி இருக்கு பாருங்க. சீசரில் கூப்பிட்டாரு, என்ன கையில் வச்சிருக்கிற? பைய வச்சிருக்காண்டாரு. பைய வச்சுட்டேன். வேற என்ன வச்சிருக்கிற? பாதரட்சை. செருப்பு போட்டிருக்கியா? ஆமாம், அதை கழட்டி வச்சிரு. சுடும், அதெல்லாம் தெரியாது, கீழே கழட்டி வை. அப்புறம் என்ன கேட்டாரு? பணப்பைய, காசு, பர்ஸ் வச்சிருக்கியா? ஆமாம், அதையும் கொண்டு வந்துரு. பாருங்க, பொண்ணு போகிறோம். பணப்பையி, பாதரட்சை, சாமான் பையி, செருப்பு எல்லாத்தையும் கழட்டி வச்சிரு. கழட்டி வச்சுட்டு ஆண்டவரே அப்படியே போ சொன்னாருங்களாங்க. நீ போப்பா அப்படின்ட்டாரு. அவனும் சிங்குன்னு போயிட்டாங்க. எப்படி கீழ்ப்படிதல்?
சீசர் அது சொல்லி தான் கேட்கணும். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே என்ன செய்யணுங்க. எப்போங்க சொல்லுவார்? இதுதான் சொல்லியே வச்சு எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். நம்ம மறந்துடுவோம். ஏன்னா ரொம்ப நாளாக இருக்கணும். ஆண்டவருக்கு ஒரே ஒரு காரியம் பாருங்கள், முதல்ல ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இந்த கனியை பூசிச்சா செத்துருவேன். மனசில் வச்சுக்கலாம். ஞாபகம் இருக்குமா இருக்காதாங்க? ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் அதுவே இவனால் என்ன செய்யலைங்க, ஞாபகம் வச்சுக்க முடியல. வெளியில் தள்ளியாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் வச்சு பாவம் பெருகிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இவனுங்களுக்கெல்லாம் இனிமேல் சொல்லியெல்லாம் கேட்க மாட்டாங்கல்ல, மறந்துடுவாங்கன்ட்டு ஒரு புஸ்தகத்திலே எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். 613 பிரமாணம். எப்பா ஒன்றும் பண்ண முடியாது, 10 கட்டளை எழுதி வச்சாலும் பரவாயில்ல, 613 பிரமாணங்களை எழுதி கொடுத்துட்றேன், அப்படியே வச்சு நடங்க. அவ்வளோ பாவம் பண்ணியாச்சு. ஆமாம். அப்போ என்ன பண்ண, அதுக்காக பனிஷ்மெண்ட் என்ன பண்ணுதுங்க, ஒன்று என்ன செய்கிறாங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ கீழ்ப்படிதல் என்கிற ஒரு காரியம், கீழ்ப்படியானாலும் அவ்வளோ சட்டம் வந்துருச்சு. இப்போ கேட்குறாங்க, எல்லாத்தையும் வச்சுட்டு போனாங்க. இந்த பைபிளில் இருக்கிற சொல்லப்பட்டபடி ஒரு கிறிஸ்தவன் வாழுவானாய் ஆனால் அவன் என்ன சொன்னார் அப்படியே செஞ்சுட்டு போயிட்டான்னு பாருங்க. அந்த ஆளுங்க விட்டுட்டார்ல, திரும்பி வந்து கேட்குறாரு ஆண்டவர். வாசிங்க, லூக்கா 22:35 வாசிங்க. 10வது அதிகாரத்தில் விட்ட ஆள் 22 வந்து கேட்குறாரு. இப்போ என்ன சொன்னாருங்க, கூப்பிட்டு கேட்குறாரு, விசாரிக்கிறாரு. அப்பா ஒன்றும் இல்லாமல் போனில்ல? ஆமாண்டவரே. ஏதாவது குறைவு இருந்துச்சா? ஒன்றும் குறைவில்லை. காசு அதெல்லாம் இருந்துச்சு, சாப்பாடு அதெல்லாம் இருந்துச்சு, செருப்பு அதெல்லாம் இருந்துச்சு. அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஒன்றும் குறையே இல்லை ஆண்டவரே, எல்லாமே கிடச்சிச்சு. நீங்கள் ஆண்டவருக்கு சொன்னபடி நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம். நீங்கள் கீழ்ப்படியலைன்னா தான் கிடைக்காது. கீழ்ப்படி ஆரம்பிங்க. அடுத்து லூக்கா எழுதின புஸ்தகம், பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 11-12. முதல்ல பார்க்குறோம், பவுலை பார்க்குறாரு. அவர் நல்ல கம்மாலியல் சொல்லி நல்ல பண்டிட்டு, நல்ல படித்த ஞானி இல்லைங்களா, நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்த ஒரு பரிசேயன். கமாலியல் என்று சொல்கிற ஒரு நல்ல ரபிமார்கிட்ட ஒரு நல்ல மாணவனாக இருந்து கற்றுக்கொண்ட மிகவும் வசதி வாய்ப்புள்ள அதிகாரிகள்கிட்ட போய் லெட்ரு வாங்கி போய் கிறிஸ்தவரில் பிடிக்கிறதுக்காக போகக்கூடிய அளவுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்ரு வாங்கிட்டு போகிற அளவுக்கு ஆமாம் அதிகாரம் உள்ளவனாக இருக்கிறான். அவர் தான் சொல்கிறாரு, நான் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் குப்பையும் நஷ்டமாக என்றேன்பா, இதெல்லாம் வேஸ்ட்டு, அட்டர் வேஸ்ட்டு, இதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படி தான் சொல்கிறாரு. எல்லாத்தையும் குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். என்னை எதுக்காக பிடிச்சாரு? நான் தான் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டோன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆமே, ஆண்டவருக்கு ஆள் இல்லை அப்படிதானே? ஆண்டவருக்கு ஆமாம் ஆள் இல்லை. அதனால் நான் இயேசுவே ஆண்டவரை உண்மை ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரை உனக்கு ஒரு ஆளாக நான் வந்துடுறேன். கட்சியெல்லாம் நடத்தல ஆண்டவர். நம்ம போய் சேர்ந்ததுனால கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அநேக பேரை கொண்டாயிலும் வரலையே. ரட்சிப்பதற்கு தடை இல்லை, ரட்சிப்பதற்கு தடை இல்லை. பாருங்க, கொஞ்சம் நீங்கள் வசனத்தை நிறையா படிக்க தாங்க அது உங்கள் வாழ்க்கையில் செயல் பண்ணும். வசனம் தெரியாமல் எப்படி வாழ்க்கையை நடத்த முடியும் நம்மளால்? ஒரு இடத்துல போகிறோம், ஒரு பிரச்சனை வச்சுன்னா அந்த வசனம் டக்குன்னு நமக்கு ஞாபகப்படுத்துவார் ஆண்டவர். அந்த வசனத்தை வச்சு தான் நம்மளால் அந்த காரியத்தை சால்வ் பண்ண முடியும். அப்போல்லாம் போய் பைபிளெல்லாம் என்ன செய்ய முடியாதுங்க. ஆமாம், தூக்கிட்டு எப்பொழுதுமே போய் பைபிள் பார்த்துட்டு ஒரு பிரச்சனை இதில் என்ன போட்டிருக்கு ஈபிக்கோ ஏபிக்கோ எல்லாம் பார்க்க முடியாது. எல்லாத்தையும் படித்து நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது தான் ஆவியானவர் என்ன பண்ணாருங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஆமே. ஆமாம், அப்போ பைபிள் இங்கே இருக்கிறத காட்டிலாம் இங்கே இருக்கிறதா நல்லது. ஆமாம், தூசி தட்டிலாம் எழுப்பிட்டு இருக்கலாம் கூடாது. அது எப்பொழுதுமே என்ன பண்ணியிருக்கணுங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடாது, தேஞ்சு கிழிஞ்சிருக்கணும். ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக பயன்படுத்துங்க. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் அவர் விட்டு கொடுத்துட்டாருங்க. அப்போ முதல்ல விசுவாசம், 2வது கீழ்ப்படிதல், 3வது விட்டு கொடுத்தல். இந்த அனுபவம் நமக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகிறதா இருக்கிறது. எபேசியர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும், இந்த ஆசீர்வாதம் தான் புதிய ஏற்பாட்டை மட்டும் இருக்குது. அது எந்த ஆசீர்வாதம்? உன்னதத்தின் ஆசீர்வாதம். உன்னதம் எங்கே இருக்கு? அப்போ அங்கே தான் ஆசீர்வாதம் நமக்கு வேணும். இங்கே இருந்தாலும் இல்லாட்டினாலும் தேவன் நடத்துவார். ஆமாம், சீசரில் நடத்தணும். இருந்தாலும் இல்லாட்டினாலும் தேவன் நடத்துவார். நமக்கு ஆசீர்வாதம் மேலே தான் இருக்குது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எதை புரிஞ்சிருக்கிறோங்கிறது முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள். நான் ரட்சிக்கப்பட்டது என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்கான காரணம். நான் ஞானஸ்நானம் எடுத்தது இனி நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன் என்பதற்காக எடுக்கப்பட்ட ஞானஸ்நானம். நான் திருச்சபைக்கு வருகிற காரியங்கள் எனக்கு வேத வசனங்களை ஞாபகப்படுத்தவும், ஒரு அன்பின் ஐக்கியத்தினாலே ஆண்டவரோட சேரும்படியான சிலாகியத்திற்காக சபைக்கு வருகிறோமே தவிர, அவர் ஆண்டவர் நான் போனால் எதையாவது கொடுப்பாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, ஆமென், நினைவு பொழப்ப, ஆமாம், பொழப்ப கெடுத்துரும். அதனால் என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க, விசுவாசமாயிருங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுத்துருங்க. ஆண்டவரே, நான் பழைய ஆள் இல்லை, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழசெல்லாம் போயிடுச்சு ஆண்டவர், இனி ஒன்றும் இல்லை, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி வந்துடுங்க. உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நமக்கு வைக்கப்பட்ட ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் உலகத்தில் இருக்கிற இஸ்ரவேல் என்று சொல்ல கானான் தேசம். ஆனால் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற உலகத்தினுடைய பரம கானான் என்கிறது உன்னதத்திலே வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம். அவங்கள காட்டிலும் நாம் மேலானவர்களாக இருக்கிறோம். ஆமென். அதனால தான் நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரையிலும் ஆபிரகாம் முதற்கொண்டு இன்னவர்களும் பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுறாங்க? இளைப்பாறுதலிலே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் எப்போ எந்திரிக்க போகிறோமோ அப்போ தான் நம்மளோட கூட அவங்களும் என்ன செய்ய போகிறாங்க? அப்போ எவ்வளோ முக்கியமான ஆட்கள் நாம். ஆமே, உங்களுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் ஆண்டவருக்குள்ளே எவ்வளவுக்கு எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ கீழ்ப்படிதலாக இருக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவருக்கான விட்டு கொடுக்கிற தன்மை நமக்குள்ளாக இருக்கிறதோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளாய் வருகிறது. அல்லேலூயா. ஆமே, புரிஞ்சுச்சா?